நம்ம எல்லார்கிட்டயுமே வந்து சேவிங் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அக்கவுண்ட் இருக்கும் பேங்க்ல. ஸோ இந்த அக்கவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு அது மட்டும் இல்லாம ஒரு நிதியாண்டுக்கான அந்த டிரான்சாக்ஷன் லிமிட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஸோ இந்த லிமிட்ட தாண்டும்போது நமக்கு பல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. நமக்கு இன்கம் டாக்ஸ்லேருந்து ஐடி ரைட் வரவும், அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து விசாரணை நடத்துறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தேவையற்ற விஷயங்கள நம்ம தவிர்க்கிறதுக்கு சேவிங் அக்கவுண்ட் வச்சிருக்க ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒரு சில விஷயங்கள வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுதான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். பொதுவா சராசரியான அதாவது நார்மல் பெர்சன் அவங்க வந்து பேங்க்ல சேவிங் அக்கவுண்ட் வச்சிருக்காங்க அப்படின்னா, பொதுவா வந்து டெபாசிட் பண்றதுக்கும் வித்ட்ரா பண்றதுக்கு தான் வந்து அந்த சேவிங் அக்கவுண்ட் யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் நார்மல் பெர்சன் நார்மல் சேவிங் அக்கவுண்ட் வச்சிருக்கவங்களே வந்து டெய்லி டிரான்சாக்ஷன்ல வந்து ரெகுலர் டிரான்சாக்ஷன்ல வந்து ஈடுபடுவாங்க. அப்படி பண்றவங்களுக்கு ஆபத்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். பேங்க்ல சேவிங் அக்கவுண்ட் வச்சிருக்கவங்களுக்கு ஐடி ரூல்ஸ் படி ஒரு சில விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு ஆண்டுல ஒரு நிதி ஆண்டுல ஒரு பெர்சன் வச்சிருக்க சேவிங் அக்கவுண்ட்ல டெபாசிட் வித்ட்ரால் இது எல்லாமே சேர்த்து 10 லட்சத்துக்கு கீழ தான் இருக்கணும். ஸோ இந்த 10 லட்சம் அப்படிங்கிறது லிமிட். இதை தாண்டும் போது தான் நமக்கு வந்து இந்த ஐடி ரைடு விசாரணை மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு. இது இல்லாம தினசரி ரொக்க பரிவர்த்தனை வரம்பு வருமான வரி சட்டம்னு இருக்கு. இது பிரிவு 2069 எஸ்டின் படி சேவிங் அக்கவுண்ட் வச்சிருக்க ஒரு நபர் வந்து 2 லட்சம் வரை, அதாவது ஒரு டிரான்சாக்ஷன் இல்ல அந்த டிரான்சாக்ஷன் சம்பந்தப்பட்ட பல டிரான்சாக்ஷன் வந்து 2 லட்சத்துக்கு உள்ள தான் இருக்கணும், 2 லட்சத்துக்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கூட இருக்குது. இன்னும் வேற என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா, இது எல்லாரும் தெரிஞ்சது தான். பொதுவா நம்ம வந்து டெபாசிட் வந்து 50,000க்கு மேல பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்து பேங்க்ல வந்து பான் கார்டு வந்து சமர்ப்பிக்க சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாம் தான் வந்து நார்மலா பேங்க்ல சேவிங் அக்கவுண்ட் வச்சிருக்கக்கூடிய பர்சன்ஸ் வந்து தெரிஞ்சக்கூடிய விஷயங்கள். ஒருவேளை உங்க சேவிங் அக்கவுண்டோட அந்த லிமிட் வந்து தாண்டுது, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 10 லட்சத்தை வந்து டிரான்சாக்ஷன் டெபாசிட் வித்ட்ரால் தாண்டுது அப்படின்னா, சோ இந்த பேங்க் வந்து ஐடிக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி ஒரு அபிஷியலான ரூல்ஸே கூட இருக்கு. சோ இந்த மாதிரி தேவையற்ற இந்த ஐடி ரைட்லாம் நம்ம வந்து தவிர்க்கணும் அப்படின்னா, நீங்க வச்சிருக்க சேவிங் அக்கவுண்டோட அந்த டிரான்சாக்ஷன் லிமிட் வந்து தொடர்ந்து கண்காணிக்கிறது ரொம்பவே அவசியம். தேவையற்ற டிரான்சாக்ஷனை தவிர்க்கிறது நல்லது. இந்த ஒரு விஷயம் உங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். மீண்டும் ஒரு சூப்பரான தகவலோட சந்திப்போம்.